பரப்புரையில என்ன சொன்னாரு? கல்லூரியை ஆரம்பிக்கிறீங்க, ஏன் அரசு பணத்தில் ஆரம்பிக்க கூடாதா? தமிழ்நாடு அரசிட்ட நிதி இல்லையா என்றுதான் அவர் கேட்டார். அதற்கு பதிலாக கோயில் உண்டியல்ல ஏன் கை வைக்கிறீங்கன்னு கேட்டார். அதான் அது கேட்டவுடனே கொதிப்பாயிடுச்சு. உடனே கல்விக்கு அவர் எதிரானவர் என்று சொல்றாங்க. அவர் கல்லூரி திறக்க கூடாதுன்னு சொன்னாரா? இந்து அறநிலைத்துறை கல்லூரி திறக்க கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி சொல்லல. நீங்க கல்லூரி திறங்க, ஏன் அரசு நிதி என்னாச்சு, அரசு பணம் இல்லையான்னு தான் அவர் கேட்டார். அப்போ அவர் கல்விக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டுமல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த செய்தியை பரப்பு முதல்ல வெளியிட்டார்கள். அதை எடுத்து ஊடகங்கள் என்ற பெயரில் சமுதாயத்தில் உலகி தெரியும் போலி போராளிகள், ஊடகங்களிலே பேசுகிற நபர்கள் இதை தவறாக சித்தரித்து பேசினார்கள். அவர் கல்விக்கு எதிரானவரா? அவருடைய ஆட்சி காலத்தில், எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் 59 கலை அறிவியல் கல்லூரியை தந்தவர், 6 சட்டக்கல்லூரியை தந்திருக்காரு, 11 மருத்துவக் கல்லூரியை தந்திருக்காரு, எண்ணற்ற மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியை தந்திருக்காரு. அவர் கல்விக்கு எதிரானவரா? அவர் சொல்ல வந்தது என்னன்னா, அரசு நிதி என்னாச்சு அதை அவர் கேட்கிறார். ஏன் அதை கேட்கிறாரு அப்படின்னா, முதலமைச்சர் திருவாரூர்ல சொல்றாரு, தமிழ்நாடு 9.69% தனிநபர் ஜிடிபி வைத்து நிமிர்ந்து நிற்கிறது என்றாரு. அவர் சொல்லி மறுநாள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் பஸ் எல்லாம் டோல்கேட்ல பிடிச்சு நிறுத்திட்டான். இதான் தமிழ்நாட்டோட லட்சணம். தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்கிறது என்றார். அங்க டோல்கேட்ல பஸ்ல போற கண்டக்டர், டிரைவரும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் டோல்கேட்ல தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அந்த நிதி எங்க போச்சு? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. அந்த பணம் எங்க போச்சு? அது மட்டும் இல்லாம வரி வருவாய் வருது, அது எங்க போச்சு? அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் மூலம் வருவாய் வருது, அது எங்க போச்சு? இந்த பணம் பத்திரப்பதிவுல வர்ற பணம் எங்க போச்சு? இந்த பணத்தை வச்சு ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாதா என்று கேட்கிற முகமாகத்தான் அவர் சொன்னார். உடனே அவர் இந்து அறநிலையத்துறை கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு எதிராக இருக்காரு. அவர் பாஜகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டார் அப்படின்னு பேசுறது அவர் கேட்க வந்தது என்ன? நான் சொல்றேன், அவர் கேட்டது கரெக்ட். அவர் ஏன் உண்டியல்ல கை வைக்கிறீங்கன்னு கேட்கிறார். உண்டியல்ல கை வச்சதுக்கு தான் இவ்வளவு கொதிப்பு. அதை கேட்டாருன்னு கொதிப்பு. இதுக்கே இவ்வளவு கொதிச்சா நாளைக்கு அந்த திருக்கோயில்களில் உள்ள நகைகள் என்னாச்சுன்னு அவர் அடுத்து கேட்டாருன்னா எங்க போவீங்க? எப்படி பதில் சொல்வீங்க? அறநிலையத்துறை சட்டம், நான் அதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல. ஆனா வழக்கறிஞருங்கிற முறையில ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 கல்லூரிகள் இதுபோது அனுமதி கொடுத்திருந்தாங்க. அதுல 4 கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. 5 கல்லூரிகளுக்கு உயர்நீதிமன்ற தடை விதித்திருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன அடிப்படையில் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த 9 கல்லூரிகளையும் சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் ஃபைனல் ஆர்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் ஆகிறது. எதற்காக அறநிலைத்துறை கல்வி ஆரம்பிக்கிறதுல பிரச்சனை இருக்கும்னு எங்க தலைவர் சொன்னார் அப்படின்னா, நேற்று சொன்னார், அறநிலைத்துறை சார்பில் கல்லூரி கட்டப்படுமானால் அந்த கல்லூரியுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு கேட்கிற அதிகாரம் சாதாரண அந்த உண்டியல்ல காசு போடுற பக்தருக்கு உண்டு. இப்ப அவர் என்ன சொல்லுவாரு? இந்து மதத்தை பத்தி கத்துக் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு வேற்று மதத்தினரை அந்த பள்ளியில கல்லூரியில சேர்க்க கூடாதுன்னு சொல்ல முடியும். வேற்று மதத்தினரை ஆசிரியரா நியமிக்க கூடாதுன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் மாணவர்களுக்கு பிரச்சனை தருகிற விஷயம். புதுசா பில்டிங் கட்ட முடியாது, நிதி இருக்காது. புதுசா படிப்பு வந்துகிட்டே இருக்கும். இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னு ஒரு புது படிப்பு வந்திருக்கு. காலேஜஸ்ல, ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல மியூசிக் தெரப்பின்னு ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வருகிற போது அதற்கான கட்டமைப்பை புதிதாக அமைக்கணும். கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஃபண்டு தேவை. அரசுனா உடனே கொடுக்க முடியும். ஆனா அறநிலைத்துறை அப்படின்னா திருப்பியும் உண்டியல்ல தான் கை வைக்கணும். எனவே அது வேண்டான்னு சொல்லி நல்ல எண்ணத்தோடு சொன்னதை இவ்வாறு திரித்து சொல்வது தவறு. அவ்வாறு சொல்லுகிறவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் பத்திரிகையாளர்களுக்கு ஒன்று சொல்றேன். அதாவது கைட்லைன்ஸ் இருக்கு, பிரஸ் கவுன்சில் கைட்லைன்ஸ் இருக்கு. அதுல சொல்லியிருக்காங்க, இது மாதிரி தவறா இருந்தால் ஒரு செய்தியை வெளியிடுறீங்க, பேசுறாரு, அது தவறா இருந்தா அதை நீங்களே திருத்திக்கணுங்கிறது உள்ள கைட்லைன்ஸ். நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். இது போன்ற பொய்யான கட்டமைப்பு
சரியான தகவல்களை பரப்புகிற செய்தியை நீங்கள் வெளியிடக்கூடாது. அவர் என்றால் அதற்கு நீங்களும் உறுதுணையாக இருந்தீர்கள் என்றால் அந்த சட்டத்தின் பால் எடுக்கப்படுகிற நடவடிக்கை நீங்களும் உள்ளாக்கப்படுவீர்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக நேற்றைய தினத்திலே அமைச்சர் சேகர் பாபு ஒரு சட்டாம்பிள்ளைத்தனமாக எங்களுக்கு பாடம் எடுக்கிறார். அப்படி கிடையாது. இதான் லீகல் பொசிஷன். இதான் அவருக்கு தெரியும். கோர்ட் ஆர்டர் இருக்கு.